பாஞ்சாலி சபதத்தில் பாரதி சொல்லுவாருங்க, பாண்டவர்கள் நல்லவர்கள் 5 பேர், அவங்க யார்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க, இந்த கௌரவர்கள் விரித்த வலையில் மாட்டிக்கிட்டாங்க. சூதாட கூப்பிடுறான், யார்? துரியோதனன். போலாமா வேணாமான்னு யோசிக்கிறாங்க. பஞ்சபாண்டவர்கள் எத்தனை பேர்? 5 பேர். இந்த 5 பேருடைய மூத்த அண்ணன் தான் தர்மன். கூப்பிட சொன்னவர் பெரியப்பா திருதராஷ்டிரன், கூப்பிட வந்தவர் சித்தப்பா யார்? விதுரன். நம்ம போய்தான் ஆகணும். அப்படி புறப்படுறாங்க. அப்போ எழுதுறாருங்க பாரதி, இவங்க இவ்வளவு படித்த ஆளாக இருந்தும் இவ்வளவு அறிவாளியாக இருந்தோம், இப்படி போய் மாற்றலாமா? சொல்லிட்டு ஒரு 4 உதாரணம் சொல்கிறார். நரிவகுத்த வளையினிலே தெரிந்து சிங்கம் நழுவி விழும். நீங்கள் படித்த கதைகளை பார்த்துருப்பீங்களே, நரி தந்திரம் மிக்கது. ஏன் நரி தந்திரம் மிக்கது தெரியுமா? நரியை பழக்க முடியாது, அதனால தான் அதை தந்திரம் மிக்கதுங்கிறாங்க. இவர் சொல்கிறாரு, நரி வகுத்த வளையினிலே தெரிந்து சிங்கம் நழுவி விழும், சிற்றெரும்பால் யானை சாகும். காதுக்குள்ளே எறும்பு போயிடுச்சுன்னா யானை துதிக்கையை தரையில் அடித்தே செத்து போயிருமாங்க. நரி வகுத்த வளையினிலே தெரிந்து சிங்கம் நழுவி விழும், சிற்றெரும்பால் யானை சாகும். வரி வகுத்த உடற்புலியை புழுவும் கொள்ளும். அது அழுக வச்சு சாப்பிட்ற மாமிசத்தினால அதனுடைய கடவாப்பல்ல ஒரு புழு உண்டாகுமா, அது உள்ளே போய் அந்த புளியை கொண்டு விடுமா. வரி வகுத்த உடற்புலியை புழுவும் கொள்ளும், வருங்கால உணர்வோர் மயங்கி நிற்பர்.